அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதரர்களே, நான் உங்கள் அன்பு சகோதரர் முகவை பீர் முகமது பேசுகின்றேன். அதாவது ஒரு காலத்தில் ஒரு செய்தியை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு வார காலங்களாக ஆக வேண்டும். இல்லை எமர்ஜென்சினா தந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளாக கிடைக்கக்கூடிய அந்த தந்தின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த ஃபோன் என்று சொல்லக்கூடிய இந்த சாதனம் வந்ததுக்கு பின்பாக நொடி பொழுதில் செகண்ட் நிமிஷத்துக்குள்ளே ஒரு செய்தியை ஒரு மனுஷனுக்கு கடத்தி விட முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு வசதி. இது இன்றைக்கி விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்ற பொழுது இது உண்மையிலேயே மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை தரக்கூடியது, மனிதர்களுக்கு தேவையான ஒன்று. அதில் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆனால் இதை சரியான முறையில் பயன்பெற வைக்கிறார்களா என்று பார்த்தோமேயானால் இல்லை. இன்றைக்கி இந்த யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் இது போன்ற தகவல் சாதனங்களில் அதிகமான பெண்களை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், என்ன காரணம் என்று தெரியவில்லை. நாம் எவ்வளவுதான் உறுதியான ஈமானோடு இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம ஃபேஸ்புக்குள்ளே போனோம்னு சொன்னால் தேவையில்லாமல் இது போன்ற கழுசடைகளுடைய அந்த பதிவுகள்லாம் பார்க்குறோம். அறகுறை ஆடைகளோடு தன்னை காட்டிக்கொள்வது, சினிமா பாடல்களுக்கு நடனம் ஆடுவது, சினிமா காட்சிகளை அதாவது கொச்சையாக சினிமாவில் டபுள் மீனிங்கோடு பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை தன்னுடைய வார்த்தைகளாக டப் செய்து போடுவது. இதில் நிறைய, அதாவது யாராக இருந்தாலும் சரி, இங்கே நான் இஸ்லாத்தில் அல்லாதவர்கள் என்று பிரித்து பார்க்கவில்லை. ஆனால் யாராக இருந்தாலும் என் அன்பு சகோதரிகளே, உங்களுடைய கண்ணியங்கள் குறைக்கப்படுகிறது. அதை ஏன் நீங்கள் உணர்வதில்லை என்று தெரியல. உங்களுடைய கண்ணியங்கள் குறைக்கப்படும். நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் அப்படின்ற அடிப்படையில் ஏதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க, பதிவு எத்தனையோ பெண்கள் நல்ல விஷயங்கள் போடுறாங்க. அதை யாரும் கேலி கிண்டலோ தேவையில்லாத விமர்சனங்களோ பண்ணுறதில்ல. என்ன, இன்றைக்கி அட்வைஸுன்ற அடிப்படையில் நிறைய பேர் பேசுகிறாங்க, நல்ல நல்ல மருத்துவ குறிப்புகள் கொடுக்குறாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் பதிவு செய்கிறாங்க. அவங்கள யாரும் கேலி கிண்டலோ தகாத வார்த்தைகளில் திட்டுவதோ செய்வதில்லை. ஆனால் இது போன்ற அந்த சினிமா பாடல்களுக்கு தன்னை டப் செய்து காட்டுவது, தேவையில்லாமல் நடித்து காட்டுறது, ஆடி காட்டுறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய பெண்களுடைய அந்த கமாண்டில் போய் பாருங்கள், சிங்கமாக பதிவு செய்கிறார்கள். அதில் ஒரு சில பெண்கள் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தின் பெயரால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதில் வெட்ட வழியாக சொல்லவும் செய்கிறாளுவோ, என்னென்னா எங்களை திருமணம் செஞ்சுக்கிறியான்னு கேட்குறான், என்னோட படுக்க வரையான்னு கேட்குறான். கேட்கத்தான் செய்வான். ஒரு காட்சி பொருளாகவே நீங்கள் உங்களை காட்டுகிறீர்கள். எதற்காக இந்த இது? இப்போ அதாவது இன்றைக்கி நல்லா பாருங்களேன், இன்ஸ்டாகிராம்னு சொல்லி பைத்தியக்காரமாக நிறையா பண்ணுறான். பைத்தியக்கார மாதிரி பண்ணுறது, பைத்தியக்காரத்தனமான வேலைகள் செய்வது, கிறுக்குத்தனமாக நிறையா செய்வது, இதெல்லாம் இன்றைக்கி என்னென்னா மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ரீச் ஆகுது. எதையாவது சம்மந்தம் இல்லாமல் லூசுத்தனமாக செஞ்சால், லூஸ் டாக் பண்ணால் அதுதான் இன்றைக்கி ஃபேமஸ். அவனுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் லைக்கு கமாண்ட் வந்தோன்னா அவனுக்கு வருமானம் வருது. அதையே ஒரு தொழிலாக பண்ணுறான். என்ன பேசுகிறான்னு அவனுக்கும் தெரியல, கேட்குற நமக்கும் புரியல. இதுதான் இன்றைக்கி நிலை. என் அன்பு உறவுகளே, நல்ல ஒரு தேவைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபோனை அநாகரிகமான முறையில் எப்படின்னா, இன்றைக்கி உங்களை பார்த்து நிறைய இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சராக போகிறான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கவர்ச்சி பொருளாக இந்த டெலிஃபோனை காட்டி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வியாபார யுக்திகளை கையாளக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம். என் அன்பு உறவுகளே, இதனால் ஏதாவது நன்மைகள் இருக்குமே, வருமானத்தை தவிர்த்து எந்த நன்மை இல்லை. ஆனால் நீங்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கெடுத்து குட்டிச்சராகிறீர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு பெண்களை இது போன்ற பதிவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுக்கு ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்கணும், அதில் தான் பதிவுகள் போடணுன்றது சொன்னால் நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. இன்றைக்கி மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ பண்ணுறாங்க. அதாவது கூட இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அட்வைஸ் என்ற அடிப்படையில் செய்யலாம், நல்ல நல்ல கருத்துக்களை பதிவு செய்யலாம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள்.
கல்வி சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்யலாம். இது போன்ற பதிவுகளை பதிவு செய்யுங்கள். தேவையில்லாமல் சினிமா கூத்தாடிகளுடைய இதை போட்டு அதை என்னமோ அவன் இதை பேசுகிறதுனால உங்களுக்கு என்னமோ கிரீடம் வந்துடுறது மாதிரி நீங்கள் பண்ணி உங்களை நீங்களே அசிங்கப்படுத்தி உங்களை கொச்சையாக பொதுத்தளத்தில் போட்டு அசிங்கமாக பேசலாம். அதையும் கடந்து போகிறீங்க. என்ன பொழப்பு என்று தெரியல. இது போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டால் நன்றாக இருக்கும். என்னுடைய அன்பான வேண்டுகோள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.